கடவுள் தீயவர்களை அழிக்க அவதரித்து வருகிறார். ஆனால் குருமார்களான ஞானியரோ தீயவர்களை திருத்தவே அவதரிக்கிறார்கள். அவர்களுக்கு நல்லவர் கெட்டவர் என்ற பேதம் எதுவும் கிடையாது. சாயிபாபா அப்படிப்பட்ட ஞானியாக தன்னை வெளிப்படுத்தி கொண்ட கடவுள். பாபாவிடம் வருகின்றவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் அவரால் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். கஷ்ட நிலையிலிருந்து நீங்கி சுகத்தை அடைகிறார்கள். கெட்டவர்களாக இருந்தாலும் படிப்படியாக நல்ல மனிதர்களாக மாறுகிறார்கள். படித்தவர் படிக்காதவர், பக்தி உள்ளவர் பக்தி இல்லாதவர், நல்லவர் கெட்டவர், மேலோர் கீழோர், உயர்ந்தோர் தாழ்ந்தோர், தீண்டத்தக்கவர் தீண்டத்தகாதவர், சிறியோர் பெரியோர், அரசன் ஆண்டி, மனிதர் விலங்கு என எந்த வேறுபாடும் பார்க்காதவர் பகவான் சாய்பாபா. நீங்கள் இப்பொழுது எந்த நிலையில் இருந்தாலும் சற்றும் பயப்பட வேண்டாம். அவரை சரணடைந்து விட்டால் போதும். எந்த மனிதனையும் ஆசீர்வதிக்கின்ற கரங்களை உடையவராக நமது பாபா இருக்கிறார். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கவனிக்க வேண்டும். பாபாவை கும்பிட்டால் கஷ்டம் போய்விடும் என்ற கண்மூடித்தனமான நினைப்பு மட்டும் தவறானது. அதை மட்டும் கவனிக்க வேண்டும். கும்பிடுகின்ற எல்லோரும் நம்பிக்கையோடு கும்பிடுவது கிடையாது. நம்புகிற எவரும் முழு மனதுடன் நம்புவதும் கிடையாது. முழு மனதுடன் நம்புகிறேன் என்று கூறுபவர்கள் அவரையே முழுமையாக சரணடைவதும் கிடையாது. சரணடைந்து விட்டேன் என்பவர்கள் இது எப்போது நடக்கும், எப்படி நடக்கும் என்றெல்லாம் கேள்விகள் கேட்காமல் இருப்பதில்லை. சாய் பக்தர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் முதலில் பணிய வேண்டும். பணிதல் என்றால் பணிவுடன் இருத்தல் என்றே பொருள். நாம் நல்ல வசதி படைத்தவராக இருக்கலாம், மக்களால் மதிக்கப்படுகின்றவராகவோ போற்றப்படுகின்றவராகவோ இருக்கலாம், அனைத்தும் அறிந்த ஞானியாகவும் இருக்கலாம், இந்த நாட்டை ஆளும் அரசராகவும் இருக்கலாம். ஆயினும் தன் நிலையை எண்ணி கர்வப்படாமல் கடவுள் முன்னால் சர்வசாதாரணமாக வீழ்ந்து பணிய வேண்டும். அவர் அனைத்து படைப்புயிர்களிலும் வியாபித்திருக்கிறார் என்பதை உணர்ந்து அனைவரிடமும் பணிவோடு இருக்க வேண்டும். சரணம் என்றால் பாதம் என்று பொருள். உங்கள் பாதமே கதி என்று வீழ்ந்து விடுவதற்குத்தான் சரணாகதி என்று பொருள். இவ்வாறு வீழ்ந்துவிட்ட பிறகு எப்போது தூக்கி விடுவீர்கள், என்ன செய்யப் போகிறீர்கள் என்றெல்லாம் எந்தவிதமான கேள்வியையும் கேட்கவே கூடாது. நான் அவர் கையில் ஒரு கருவி, அவருக்கு நான் அடிமை, அவரது வேலைக்காரன். அவர் என்ன செய்ய நினைக்கின்றாரோ அதை செய்யட்டும் என அவர் பொறுப்பில் ஒப்படைத்துவிட்டு பேசாமல் அவரது நாமாவை வாயார பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். இப்படி செய்தால் நீங்கள் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் இன்றைக்கு நலமோடு இருப்பதற்கு முக்கிய காரணம் பகவானின் பாதுகாப்பு இருப்பதால் தான் என்ற உண்மையை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இயற்கையால், மனிதர்களால், விலங்குகளால், அமானுஷ்யங்களால், கிரகங்களால் எப்போதும் ஆபத்துக்கள் காத்திருக்கின்றன. இவை எந்த நிலையிலும் நமக்கு தொல்லை தராமல் இருப்பதற்காக நாம் அவரது பாதுகாப்பை நாட வேண்டும். ஒரு மனிதனுக்கு பாதுகாப்பு என்பது இறைவனுடைய திருநாமம். அது எப்போதும் அவனது நாவில் இருக்குமானால் எந்த நிலையிலும் அவன் காப்பாற்றப்படுவான். பாபா என்ற பெயர் மட்டுமல்ல, வேறு எந்த பெயரை நித்திய பாராயணமாக மனதில் பதித்திருந்தாலும் அதை சொல்லிக்கொண்டே இருந்தாலும் அது கவசமாக நம்மை காப்பாற்றும். பாபா தபோல்கரை பற்றி கூறியதையும், தபோல்கர் பாபாவையும் அவரது வாழ்க்கையையும் எப்படி பரிபூர்ணமாக நம்பினார் என்ற கதையை தியானிக்கலாம். தபோல்கர் பாபாவை தரிசிக்க வந்தபோது அவருடன் வந்திருந்த அண்ணா சிஞ்சுனிக்கர் என்ற பக்தர் தபோல்கருக்கு உதவி செய்யுமாறு வேண்டிக் கொண்டார். அப்போது பாபா என்ன பதில் சொன்னார் என்று சிந்தியுங்கள். அவருக்கு ஏதாவது உத்தியோகம் கிடைக்கும், ஆனால் அவர் என்னுடைய சேவையில் இறங்க வேண்டும். இறங்கினால் சுகமான வாழ்க்கை நடத்துவார். அவருடைய உணவு தட்டு என்றும் நிறைந்திருக்கும். உயிருள்ள வரையில் காலியாகவே ஆகாது. என்னிடம் முழு விசுவாசத்துடன் இடைவிடாது என் பாதுகாப்பை நாடுவாரேயானால் அவருடைய பிரச்சனைகள் முடிவரும். இவ்வாறு நம்மை காக்கும் கடவுளாக, கருணை தெய்வமாக, கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக இருக்கும் பகவான் சாய்நாதர் இருக்கையில் நமக்கென்ன பயம்? ஓம் சாயி, ஸ்ரீ சாய், ஜெய் ஜெய் சாய், சத்குரு சாயி. ஓம் சாய்ராம்.